ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் முகேஷ் அம்பானி தட் நோ ஒன் நோஸ். முகேஷ் அம்பானி, இந்தியால இவரை தெரியாத மக்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம எல்லார் கையிலயுமே மொபைல் போன் இருக்கிறதுக்கும் அதுக்கு நம்ம டெய்லி 1 GB டேட்டாவை முடிச்சே ஆகணும்னு மொபைலை விடிய விடிய பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பங்கு முகேஷ் அம்பானிக்கு இருக்கு. இவரோட அப்பாவான திருபாய் அம்பானி உருவாக்குன ரிலையன்ஸ் குடும்பத்துல இன்னைக்கு ஹெட்டா இருக்கிறது முகேஷ் அம்பானி தான். முகேஷ் அம்பானி பத்தின நிறைய விஷயங்களை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். ரீசெண்டா கூட அவரோட பையனுக்கு கோலாகலமா திருமணம் பண்ணாரு. நம்ம இந்தியாலேயே நடத்தப்பட்ட ரிச்சஸ்ட் மேரேஜ்ல முகேஷ் அம்பானியோட பையனான அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் நடந்த மேரேஜுக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கும். அவ்வளோ கிராண்டா பண்ணிருப்பாங்க. இன்விடேஷன் கார்டே நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. உலகத்துல இருக்க பல செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணி ரொம்ப கிராண்டா பண்ணிருப்பாங்க. கல்யாணம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கிற ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அத முகேஷ் அம்பானி உலகத்துக்கே காட்டுற மாதிரி ரொம்ப கொண்டாட்டத்தோட பண்ணிருந்தாரு. சோசியல் மீடியா, டெலிவிஷன்ல எல்லாத்துலயும் அந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கா இருந்தது. என்னதான் முகேஷ் அம்பானி கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும், அவரோட அப்பா ரிச்சான பர்சனா இருந்தாலும், இவருக்குன்னு பல திறமைகளும் பழக்கங்களும் இருக்கு. அது நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். முகேஷ் அம்பானி பத்தின யாருக்குமே தெரியாத விஷயங்களை தான் நான் இந்த பதிவுல சொல்ல போறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், முகேஷ் அம்பானி தான் இந்தியாலே ரிச்சஸ்ட் மேன்னு சொல்லப்படுறாரு. ஆனா இவரு இந்தியால பிறந்தவரே கிடையாது. இவரோட தந்தையான திருபாய் அம்பானி வேலை காரணமா பிரிட்டிஷ் காலனியோட கட்டுப்பாட்டுல இருந்த ஈடன்னு சொல்லப்படுற யமன்ல தான் ஏப்ரல் 19, 1957 பிறக்கிறாரு. திருபாய் அம்பானியோட மூத்த மகனா பிறக்கிறாரு. என்னதான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தரா இருந்தாலும், ஆரம்ப காலங்கள்ல முகேஷ் அம்பானி ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. இவரை ஒரு யூனிவர்சிட்டி டிராப் அவுட்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், முகேஷ் அம்பானி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாதியில படிப்பை விட்டு வந்ததா அவரோட அப்பாக்கு பிசினஸ்ல உதவிகளை பண்ணாரு. என்னதான் காலேஜ்ல போய் புத்தகங்களை படிச்சு எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணாலும் அதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உதவ போறது கிடையாது. வாழ்க்கை பாடம்ங்கிறது வேற. அத அனுபவத்தினால மட்டும்தான் கத்துக்க முடியும்னு சொல்லி அவர் தன்னோட படிப்பை விட்டு பிசினஸ்க்கு வந்தாரு. பிசினஸ்க்கு வந்ததோட மட்டும் நிக்காம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வளர்ச்சியடை வைக்கிறதுக்கு பல முக்கியமான முடிவுகளையும் எடுத்தாரு. பல வருடங்களா தங்களோட பிசினஸை ஃபேமிலியா ஒன்னு சேர்ந்து நடத்திட்டு இருந்த அம்பானி குடும்பம் 2016 பிரியறாங்க. முகேஷ் அம்பானியோட சகோதரரான அனில் அம்பானிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்னால 2 பேரும் பிரிஞ்சு அவரோட அப்பா உருவாக்குன தொழிலை பிரிச்சுக்கிட்டு தான் சொல்லப்படுது. இந்த பிரிவுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானி அப்புறம் அனில் அம்பானி 2 பேரும் அவங்களோட குடும்பத்தோட ஒரே பிளாட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. முகேஷ் அம்பானி பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்தாலும், உலகம் முழுக்க போய் பல பிசினஸ் மீட்டிங்ஸ்ல பேசினாலும் அவர் நிஜமாவே ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சனாலிட்டின்னு சொல்றாரு. பொது இடங்கள்ல இருக்கும்போது ரொம்ப அமைதியா தான் இருப்பாராம். பேச வேண்டிய இடங்கள்ல மட்டும்தான் பேசுவார்னு சொல்லப்படுது. அம்பானி என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் 3 வேளையும் மட்டன், சிக்கன்னு விதவிதமான உணவுகள்லாம் சாப்பிட மாட்டாராம். அவருக்கு வெஜிடேரியன் உணவுகள் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்படுது. நம்ம ஊரு ஃபேமஸான இட்லி கூட அவரோட ஃபேவரட்னு சொல்லியிருக்காரு. அது போக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வாங்கி சாப்பிடுறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு. முகேஷ் அம்பானிக்கு கார்னா ரொம்ப பிடிக்குமா. உலகத்துல இருக்க பல லக்ஸூரியஸ் கார் கலெக்ஷன்ஸை வச்சிருக்காரு. மெர்சிடிஸ், பென்ஸ், இந்த மாதிரி பல கார்ஸ் அவரோட வீட்ல இருக்கு. இதை அவருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கார் கலெக்ஷன்ஸ்க்காகவே அவர் வீட்ல தனி ஃப்ளோர்ஸே இருக்கு. முகேஷ் அம்பானி அப்புறம் அவரோட வைஃப் நீதா அம்பானி 2 பேருமே ஆர்ட் லவர்ஸ். 2 பேரும் உலகம் முழுக்க எங்க டிராவல் பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆர்ட்ஸை வாங்கிட்டு வந்து தங்களோட வீட்ல வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்காங்க. முகேஷ் அம்பானிக்கு சின்ன வயசுல இருந்தே ஹாக்கி விளையாட்டு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஹாக்கி மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலேயே படிப்புல அதிகமா கவனம் செலுத்துறத குறைச்சிக்கிட்டாரு. இவர் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி டாப்பராலாம் இல்ல, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே புத்தக படிப்புல அவருக்கு பெரிய அளவுல ஈடுபாடே இல்ல. இருந்தாலும் படிப்பு, விளையாட்டுன்னு 2யும் பேலன்ஸ் பண்ணி தான் ஸ்கூல்ல முடிச்சாரு. முகேஷ் அம்பானி ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப மதிக்கக்கூடியவர். நம்மள நிறைய பேரு ஸ்கூலை முடிச்சுட்டா ஸ்கூல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒரே டிஃபன்ல சாப்பிட்டவங்களை கூட கண்டுக்க மாட்டோம். காலேஜ் முடிஞ்சா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுவோம். ஆனா முகேஷ் அம்பானி அப்படி கிடையாது. அவரோட ஸ்கூல்ல இருந்து க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை இப்ப வரைக்கும் நண்பர்களா தான் வச்சிருக்காரு. தன்னோட ஃபேமிலியில ஒருத்தங்களா தான் அவங்களையும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனந்த் ஜெயின், இவரு முகேஷ் அம்பானியோட நெருங்கின நண்பர். இவரை முகேஷ் அம்பானி பிசினஸ்லயும் சேர்த்து ஜெயின் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கும் பல உதவிகளை பண்ணிருக்காரு. நம்மள நிறைய பேரு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனாலே வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசுவோம். ஆஃபீஸ்ல பாஸ் திட்டாரு, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, வீட்ல வைஃப் கூட சண்டை, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்குன்னு பல ரீசன்ஸை சொல்லி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருப்போம். ஆனா அம்பானி உலகத்திலேயே பெரிய பணக்காரர்ல ஒருத்தர். அவரோட பிசினஸ்ல அவருக்கு கண்டிப்பா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனா அவர் இருக்காரு.
முகேஷ் அம்பானி என்னதான் பிசினஸ் பார்ட்டியா இருந்தாலும் வாழ்க்கையில சோகங்களை சந்திச்சாலும் மது அருந்தினதே கிடையாதுன்னு சொல்லப்படுது. அவர் இது வரைக்கும் ஒரு நாள் கூட லிக்கரை குடிச்சதே கிடையாதான். அவர் ஸ்மோக்கிங்கும் பண்ணதில்லையா. அந்த அளவுக்கு தன்னோட மைண்ட கண்ட்ரோல்ல வச்சு உடலையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. சினிமா பாக்குறதுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? முகேஷ் அம்பானி மட்டும் என்ன விதி விலக்கா? ஆனா இவ்ளோ பிஸியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வாரத்துல 3 படமாவது பாத்துருவார்னு சொன்னா ஆச்சரியமா தானே இருக்கும். ஆமா, முகேஷ் அம்பானிக்கு படங்கள் பாக்குறது ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு படங்களை பார்க்கும்போது மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனாலே படங்களை பாக்குறதையும் தன்னோட வேலைகளா மாத்தி ரிலாக்ஸ் பண்ணிப்பாராம். முகேஷ் அம்பானியும் அவரோட வைஃப் நீதா அம்பானியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி தான் நீதா அம்பானிய முதல்ல பாத்திருக்காரு. நீதா அம்பானி ஒரு பரதநாட்டிய பெண்மணி. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜ்ல ஒரு நாள் பார்த்த திருபாய் அம்பானி நீதா அம்பானியோட அப்பா கிட்ட பேசுறாரு. ஆனா இந்த விஷயம் முகேஷ் அம்பானிக்கு தெரியாது. நீதா அம்பானி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். முகேஷ் அம்பானி மாதிரி பெரிய பணக்காரர் அவங்களுக்கு எப்படி சரியா வருவாருன்னு ரொம்ப யோசிச்சிருக்காங்க. நீதா அம்பானியும் யோசிச்சு முகேஷ்க்கு நிறைய டெஸ்ட் வச்சிருக்காங்க. எந்த மாதிரினா பஸ்ல கூட்டிட்டு போறது, ரோட் சைட்ல போய் உணவுகளை சேர்ந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி. முகேஷ் அம்பானிக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்திருக்கு. அவருக்கும் அப்போ நீதா அம்பானி மேல காதல் மலருது. 2 பேரும் காதலிச்சு 1985ல கிராண்டா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அம்பானியாவே இருந்தாலும் பொண்ணுங்க நினைச்சா அவங்கள மாத்த முடியுங்கிறது உண்மைதான் போல. முகேஷ் அம்பானிய பத்தி பேசினாவே அவரோட வீட்டை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. அந்த வீட்டோட பேரு ஆன்டிலியா. இந்த வீடு 2010ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கட்டி முடிக்கும் போது இருந்த அதோட வேல்யூ $1 மில்லியன் இருந்திருக்கு. இன்னைக்கு தேதிக்கு ஆன்டிலியாவோட மதிப்பு $4.6 பில்லியன் இருக்கு. உலகத்திலே அதிக விலை மதிப்போட இருக்கிற வீடுனா அது இந்த ஆன்டிலியா தான். 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட இந்த வீட்டுல 27 ஃப்ளோர்ஸ் இருக்கு. 11 ஹை ஸ்பீட் எலிவேட்டர்ஸ் இருக்கு. கார் கராஜுக்குன்னே தனி ஃப்ளோர்ஸ் கூட இருக்கு. கார்ஸுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு கூட தனி ஒரு ஃப்ளோர் இருக்கு. அங்க அவங்க வீட்டுல இருக்க காசுக்கு சர்வீஸ் பண்ற வேலையை மட்டுமே தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்களாம். பெரிய கார்டன், 50 பேர் ஒரே நேரத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய தியேட்டர், ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, ஹெல்த் சென்டர், கோவில்னு எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஸ்னோவை ஃபீல் பண்ணணும்னா வெளிநாடுகளுக்கு தான் போகணும்னு இல்ல, இவங்க வீட்லயே அதுக்குன்னு தனி ஸ்னோ ரூம்ஸ் கூட இருக்கு. 3 ஹெலிபேட்ஸ் இருக்கு. 8 ரெக்டர் அளவுக்கு கடுமையான நிலநடுக்கம் வந்தா கூட இந்த வீடு இடிஞ்சு போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இதோட பேஸ்மெண்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்ல 2 லட்சம் சம்பளத்துக்கு 600 ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட 1 மாச கரண்ட் பில் மட்டுமே 70 லட்சம் ரூபாய். இவ்ளோ ஆடம்பரமா கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு அம்பானியோட குடும்பம் கட்டி முடிச்ச உடனே வீட்டுக்கு வரல. வாஸ்துப்படி நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னதால வீட்டை கட்டி சரியா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் குடியே வந்திருக்காங்க. இந்தியால வசூலிக்கப்படுற ஒட்டுமொத்த வரி தொகையில கிட்டத்தட்ட 5% வரி முகேஷ் அம்பானி கிட்ட மட்டுமே வசூலிக்கப்படுது. அம்பானி இன்னைக்கு பணக்காரரா இருக்காரு. நம்ம எல்லாரும் நினைக்கலாம் சின்ன வயசுல இருந்தே பணக்காரரா ஆகணுங்கிற கனவு இருந்திருக்கும்னு. ஆனா அது கண்டிப்பா கிடையாது. அம்பானிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பை நம்ம கணக்கு பண்ணோம்னா உலகத்துல இருக்க பல நாடுகளோட ஜிடிபியை விட அதிகமா தான் இருக்குமா. முகேஷ் அம்பானி 1 மணி நேரத்துல சராசரி 20 கோடி சம்பாதிக்கிறதா சொல்லப்படுது. இவருக்கு பங்கு சந்தையிலயும் பல வருமானங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது போக ரிலையன்ஸுக்கு சொந்தமான நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல இருந்து தொடர்ந்து அவருக்கு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதிகாலையில எழுந்துக்கிறவங்க தான் வெற்றியாளர்களா ஆக முடியும்னு நிறைய இடங்கள்ல பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா முகேஷ் அம்பானி அவரோட வேலை நாட்கள்ல 2 மணி வரைக்கும் கூட தூங்காம வேலைகளை பாப்பாராம். 2 மணிக்கு தூங்குனா அதிகாலையில எப்படி எழுந்திருக்க முடியும்? அதனால 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் எழுந்து மத்த வேலைகள்லாம் பாப்பாராம். ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸோட டீம் ஓனர் முகேஷ் அம்பானி தான். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். முகேஷ் அம்பானிக்கு விளையாட்டு மேல அவ்வளோ பிரியம்னு. அதோட விளைவாதான் முகேஷ் அம்பானி ஐபிஎல்ல ஒரு டீமையே ஏலத்துக்கு எடுத்து ஓனரா இருக்காரு. மென்ஸ் ஃபுட்பால் இந்தியா லீகோட ஓனரும் முகேஷ் அம்பானி தான். அது கூட இந்தியால ஃபுட்பால் உள்ள வர்றதுக்கான பெரிய காரணமே முகேஷ் அம்பானி தான்னு சொல்லணும். முகேஷ் அம்பானிக்கு அவரோட ஃபேமிலி மேல பாசம் ரொம்ப அதிகம். நம்மள நிறைய பேர் பிஸி ஒர்க்னால வீட்டுல இருக்கிற யாரும் கண்டுக்க மாட்டோம். ஆனா அம்பானி அவ்வளோ பிஸியான ஸ்கெடியூல்ல கூட அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத குறைச்சிக்கவே மாட்டாராம். முகேஷ் அம்பானியோட ஃபேமிலிக்கு Z+ செக்யூரிட்டி கூட இருக்கு. இந்தியாலேயே 2வது ஹை லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம் இதுதான். பிளாக் கார்ட்ஸ் எல்லா நேரங்கள்லயும் முகேஷ் அம்பானி குடும்பத்து கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு 1 மாசத்துக்கு மட்டுமே 15 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதா சொல்லப்படுது. மேபக் அப்படிங்கிற ஒரு கார் தான் உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான கார். இந்த காரோட விலை $1 மில்லியன். இந்த காரை இந்தியால வாங்கின முதல் ஆள் யாருன்னு பார்த்தா அது முகேஷ் அம்பானி தான். உலகத்திலே வெகு சில மக்கள் மட்டும்தான் இந்த காரையே வச்சிருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இந்த கார் தயாரிக்கவும் படுது. ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன குழந்தை கூட பிடிக்கும்ல. முகேஷ் அம்பானிக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா. அதனாலே அவரோட வீட்டுல உலகத்துல பல பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிளேவர்ஸை ஒன்னு சேர்த்து வச்சிருக்காரு. எப்பெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ அங்க போய் தனக்கு பிடிச்ச ஃபிளேவர்ல ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுவாராம். முகேஷ் அம்பானிக்கு கார்டனிங்லயும் அதிக ஆர்வம் இருந்திருக்கு. அதனாலேயே ஃப்ரீ டைம்ல செடிகள் வளர்க்கறது, செடிகளை பராமரிக்கிறதுன்னு
இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணுவாராம். என்னதான் பணக்காரரா இருந்தாலும் வகை வகையான உணவுகள் எல்லாம் சாப்பிட மாட்டாராம். வாரத்துல ஒரு நாளாவது அவர் விரதமும் இருப்பாராம். விரதம் இருக்க நாட்கள்ல வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாராம். முகேஷ் அம்பானி ஒரு பியூர் வெஜிடேரியன். முகேஷ் அம்பானிக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தா அது சப்பாத்தியும் ரைஸ் தாலும் தானா. முகேஷ் அம்பானியோட வீட்டை சுத்தி வரக்கூடிய காத்து கூட சுத்தமானதா தான் இருக்குமா. அதுக்கு கூட நிறைய பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காரு. என்னதான் பணக்காரரா இருந்தாலும் முகேஷ் அம்பானி அவரோட வாழ்க்கையில சில கொள்கைகளை வச்சு அதுபடிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. முகேஷ் அம்பானி பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்திருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் த ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.